மதுரை சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் விண்ணதிர பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் முடிவடைந்ததை அடுத்து அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்கப்பல்லக்கில் நேற்று முன்தினம் மதுரை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் நேற்று இரவு 10 மணியளவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலுக்கு வருகை தந்தார். அங்கு திருமஞ்சனமாகி தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். நள்ளிரவில் 12 மணியளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை 2:30 மணியளவில் தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்தவாறே 1000 பொன் சப்பரத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார். கருப்பண்ணசாமி உத்தரவு பெற்ற பின்னர் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் கள்ளழகர் வேடம் பூண்ட பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். வைகை வடகரை வழியாக வைகை ஆற்றுக்கு சென்றார். அங்கு தயாராக இருந்த வீரராகவ பெருமாள் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றார். அதன்பின் காலை 6 மணி அளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ்ந்து கோவிந்தா கோவிந்தா முழக்கத்திற்கிடையே கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். காலை 7:15 மணி வரை கள்ளழகர் வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சர்க்கரை நிரப்பிய செம்பில் சூடம் ஏற்றி அழகருக்கு தீபாராதனை காட்டி பக்தர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் கண்கொள்ளா காட்சியை காண தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கியதால் நாடு செழிக்கும் என்று மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.